இன்றைக்கி அரிசி பருப்பு பாயாசம் நல்லா சுவையாக அதுவும் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. 1/2 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. செவரு நல்லா பொரிஞ்சு வரணும் அரிசி. அதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துங்க. இதை கொஞ்சம் கொரப்பாக பொடிச்சு எடுத்துக்கங்க. இது கூடவே 1 கப் தேங்காய் 2 ஏலக்காயும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கொரப்பாக பொடிச்சு எடுத்துக்குங்க. பொடிச்சதை ஒரு குக்கரில் சேர்த்து ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு தடவை எல்லாத்தையும் ஒத்தாப்பில் கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்குங்க. நல்லா பூ போல் வெந்து வரணும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. குழைய நல்லா ஒரு தடவை மசிச்சு விட்டுக்குங்க. இது கூடவே 2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க. நல்லா நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதில் கடைசியாக நம்ம முந்திரி பருப்பு தாளித்து கொட்டணும். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வச்சுக்கோங்க. ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு 10 திராட்சையை நல்லா இது போல் செவர வறுத்து கொட்டி கலந்து விட்டு இறக்கணும்னா டேஸ்டான பாயாசம் ரெடி.